அனைவருக்கும் வணக்கம். சற்று முறையிலான தகவல். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாட்டில் பேசிய சர்ச்சைக்குரிய பேச்சு. திமுக மற்றும் முதல்வரான ஸ்டாலினை அங்கிள் என கூறியதாக கடுமையாக விமர்சித்த விஜய், இதே போல மதுரை மாநகர் மாவட்ட திமுக சார்பில் மற்றொரு போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது. அதில் ஜனநாயக போர்க்களத்திற்கு கொள்கை வாளையும், சனாதனத்தை அறுத்தெறியவும் வேலையும், பகுத்தறிவு என்னும் சுயமரியாதை ஈட்டியையும், சமூக நீதிக்காக கேடயங்களையும் வடித்து தந்திட திராவிட பெருவேந்தரான உதயநிதியார் உடன்பிறவா தம்பிகள் உயிரோடு இருக்கிறோம் வரை தமிழக வெற்றி கழக அணில் குஞ்சிகள் கூட்டத்தினால் எதுவும் பண்ண முடியாதுன்னு விட்டுருக்காங்க. அரசியல் எதிரி திமுக என வெளிப்படையாக அறிவிப்பு. மேலும் திராவிடம் வெறும் சிந்தனை அல்ல, வாழ்வியல். திமுக வெறும் அரசியல் கட்சி அல்ல, அது தமிழ்நாட்டு மக்களின் சொத்த என்று வாசகம் அச்சிடப்பட்டுள்ளது. அந்த போஸ்டரில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினை இருவரது படங்களும் பொறிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வி சாலையில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடைபெற்ற முதல் மாநாட்டில் விஜய் அரசியல் எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் என்று வெளிப்படையாக தெரிவித்திருந்தார். தாவேகா திமுகவினரிடையே மோதல். அந்த மாநாட்டு முதல் தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடைபெற்ற அனைத்து நிகழ்வுகளிலும் திமுக அரசை அதிக அளவில் தாவேகா தலைவர் விஜய் விமர்சித்து பேசி வருகிறார்.